ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாலக் பன்னீர் பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரையை ஆஞ்சு நல்லா மண் போக அலசி எடுத்துக்கணும். பெரிய பேனில் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சிடணும். ஆஞ்சு அலசி வச்சுருக்கிற கீரையை நறுக்க வேண்டாம், அப்படியே கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டிருந்துட்டு எடுத்து வடிகட்டிக்கணும். இந்த வடிகட்டின கீரை மேலே நல்லா 1/2 லிட்டர் ஐஸ் வாட்டர் ஊற்றி வடிகட்டி வச்சிடணும். இது எதுக்குன்னா க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் கீரையில், அதுக்காக செய்கிறோம். ஆறினதும் இந்த கீரையோட 2 பச்சை மிளகா 4 பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் தாளித்து பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். எப்போவுமே வெங்காயம் வதக்கறச்சி 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கினதும் பொடியாக நறுக்கின தக்காளியும் போட்டு வதக்கி 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விடணும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். கொதித்த வெங்காயம் தக்காளி கலவையில் அரைச்சி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து நல்லா கிளறி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும். சுவையான பாலக் பன்னீர் ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.